பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதமும் நடக்கவில்லையே. நான் அதிகமாய் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், தேவ சமூகத்தில் இருந்து கொடுக்கிறேன். ஆனாலும் என்னுடைய காரியங்கள் தோல்வியாகவே இருந்து கொண்டிருக்கிறதே. என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதம் நடக்காமல் போய்கொண்டிருக்கிறதே. நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வறுமை மாற்றப்படும், உங்களுடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்கள் செழிப்பில்லாமல் வறுமையோடு, நான் அடுத்த நிலையில் என்ன செய்வேன், என்னால் அடியெடுத்து வைக்க முடியவில்லையே, நான் வேலை செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய செலவுகள் எல்லாம் வீணாய் போய்கொண்டிருக்கிறதே, மருத்துவத்துக்கென்று அதிகமாய் செலவு செய்து கொண்டிருக்கிறேன், என் வியாதி நிமித்தம் அதிக செலவு செய்து கொண்டிருக்கிறேன், என் பிரச்சனை நிமித்தம் அதிக செலவு செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் வறுமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியவில்லை, கடன் அடைக்க முடியவில்லை, என்னுடைய பிரச்சனை தீரவில்லை, நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தில் நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாடி வரும்போது உங்களுடைய வறுமை மாற்றப்படும், அது செழிப்புள்ளதாய் மாறும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுடைய வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டின தகப்பன் இன்று உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான், என் குடும்பத்துக்குத்தான், என் குடும்பத்தில் காணப்படுகிற இருளின் அந்தகாரங்களை மாற்றுவதற்குத்தான் என்னோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர் என்று எத்தனை விசுவாச குடும்பங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் இது எனக்காகத்தான் என்று பற்றி பிடித்து கொள்ளுகிறார்களோ அத்தனை பேருக்கும் விடுதலை சம்பவிக்க போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் காணாதவைகளை நான் உங்களுக்கு செய்து தருவேன், உங்கள் கண்கள் காணாதவைகளை நான் உங்களுக்கு செய்து தருவேன், உங்கள் செவிகள் கேட்காதவைகளை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன். அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நான் உங்களை உயர்த்துவேன். உங்கள் பள்ளத்தாக்குகள், உங்கள் வீடுகள், உங்கள் வருமானங்கள் எல்லாம் அதிகரிக்கப்படும், நீங்கள் செழிப்போடு வாழுவீர்கள் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்
வருவார் என்று அழகான ஒரு வாக்கு தத்தம் எங்களுக்காக பேசினீங்களே ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய வறுமைகள் மாற்றப்படட்டும். எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மாற்றப்படட்டும். தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வீடுகளில், எங்கள் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் தொழில்கள் மேலே, எங்கள் ஊழியத்தின் மேலே ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஊற்றப்படும் போது அது எந்த வறுமையாய் இருந்தாலும், அது எந்த வறட்சியாய் இருந்தாலும் அங்கு ஒரு செழிப்பு உண்டாகுமே ஆண்டவரே. மாறி காலத்தும் மழை ஆண்டவரே பூமியில் வரும்போது முளைக்காத புல் பூண்டுகள் எல்லாம் முளைத்து எழும்பினது போல எங்கள் வாழ்க்கையில் உலர்ந்து கிடக்கிறவைகள் எல்லாம் நீர் வரும்போது முளைத்து எழும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது செழிப்புள்ளதாய் மாறட்டும். இனி அதில் ஒரு வறுமை வேண்டாம், அதில் ஒரு வெறுமை வேண்டாம். ஆவியானவர் பெரிய காரியங்களை எங்கள் குடும்பத்தில் செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற நல்ல தகப்பன், எங்கள் பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காற்றையும் காண மாட்டீர்கள் ஆண்டவரே, மழையையும் காண மாட்டீர்கள் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்தது போல நாங்கள் காணாதவைகளை, நாங்கள் நினைக்காதவைகளை, நாங்கள் சிந்திக்காதவைகளை எங்கள் வாழ்க்கையில் அதிசயமாய் அற்புதமாய் தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஒவ்வொரு குடும்பத்திலேயும், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களிலேயும் தேவன் பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.